உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா அதிர்ஷ்டம் உன்னை பாதி வழியிலே விட்டுட்டு போயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு தேவைதான். உன்னை மாதிரி வெக்கங்கட்ட பொம்பளைக்கு இப்படிதான் நடக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா கிட்ட அப்படி பேசுவ? மாட்னா என்கிட்ட அடி வாங்காம உனக்கு தூக்கமே வராது போல இருக்க. அப்ப சரி. மோகன் வேண்டாம், மோகன் வேண்டாம். இல்ல மோகன், இவன் என்னோட தம்பி. அவன் ராதாவை பத்தி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறான். இவன் இப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்டயே ராதா கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி மோகன். அடடடடடா, உயிரோட வந்த துளசி என்னமா டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நானே ஏமாந்துட்டேன். இவளை பார்த்த அப்புறம் இவதான் உண்மையான துளசின்னு நம்பிட்டேன். ஆனா இந்த நேரத்துல என் பொண்ணு தாமினி இருந்திருந்தா இவகிட்ட எதையாவது கத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா ராதாக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்குல்ல, நான் துளசி கிடையாதுன்னு. ராதாவோட எல்லா சந்தேகத்தையும் தீர்க்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா அதுக்கு என் தம்பி அவமானப்படுத்தினா நான் தாங்கிக்க மாட்டேன் மோகன். இன்னைக்கு சந்தேகம் தெளிவாகிறது மட்டும் இல்ல, உண்மையும் நிச்சயம் நிரூபணமாகும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் போலி துளசி அக்கா. அதுக்கப்புறம் உங்க பொய்யான முகத்திரைய நான் கிழிச்சிருவேன். இந்த ராதா ஏதோ ஒரு புது திட்டத்தை வச்சிருக்கா போல இருக்கே. வைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு இவளை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இவ எதுக்கு துளசி நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு. அம்மா, இப்பதானே இவங்க சொன்னாங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல சில விஷயங்கள் இருக்கும், அது உங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும்னு. நீங்க துளசி அக்காவை பெத்த அம்மா தானே? அப்ப துளசி அக்காவை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவங்க உடம்புல இருக்க ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கும்ல. அத வச்சு இந்த பொம்பளை துளசி அக்கா கிடையாதுன்னு நான் நிரூபிச்சிருவேன். உனக்கு இன்னும் என்ன நிரூபிக்கணும் ராதா? இவளோட முகம்தான் இவளுக்கான ஆதாரம். இவ என் பொண்ணு துளசிதான். அம்மா, இந்த முகம் போலியானது. இது போலி முகம். இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரோ. போது ராதா, எனக்கு என் பொண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. உன் சந்தேகத்தை போக்குறதுக்காக ஒரு அடையாளத்தை சொல்லிடுறேன்.
துளசி, உன் காயம் தழும்பாச்சு, அந்த அடையாளத்தை காட்டு. நீ ஸ்கூல் படிக்கும்போது ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டதை சொல்றேன். கழுத்துல ஒரு தழும்பா இருந்ததில்ல? அம்மா சொல்றது கரெக்ட் தான். துளசியோட கழுத்துக்கு பின்னாடி அந்த ஸ்டிச்சஸோட ஸ்கார்ஸ் இருக்கும். அம்மா, அதெல்லாம் இப்போ எதுக்குமா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்க துளசிமா. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குமா. இருந்தாலும் இங்க எல்லாருடைய சந்தேகத்தையும் போக்குறதுக்காக நீ உன்னுடைய அடையாளத்தை காட்டு. துளசி, அந்த ஸ்டிச்சஸோட ஸ்கார்ஸ காட்ட. அட, இப்பதானே நீங்க சொன்னீங்க எங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு. அப்ப அந்த அடையாளத்தை எங்க எல்லாருக்கும் காட்டுங்களேன். நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் துளசி அக்கா. செத்தா இவ முதல்ல துளசியே கிடையாது, அப்புறம் எங்க அடையாளம் இருக்கிறது? நல்ல வசமா மாட்டிக்கிட்டா பொண்ணு. கடவுளே, அவளை எப்படியாவது காப்பாத்து. துளசி, உனக்கு உன் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, உங்க அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னா, அப்போ உன் கழுத்துல இருக்கிற அந்த தழும்ப ராதா கிட்ட நீ காட்டிடு. விஷயம் முடிஞ்சிரும். காட்டுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.